இப்போது எபிசோட் 21 to 25 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முரளி வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் ஒரு நாள் வேலை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு நாளில் வந்து ரவுடி பசங்க வந்து சண்டை போட்டு அந்த மெக்கானிக் ஷெட்டில் கொஞ்சம் சாமானத்தெல்லாம் உடச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஒருத்தன் வந்து என்னோடய காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். முரளியை பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிக்கிறான். முரளி வந்து அவனுக்கு பயந்து ஓடுறாரு. ஓடி கடைசி நேராக அந்த விரட்டிட்டு வரவன் வந்து நேராக என்ன பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வரான். நேராக யார்கிட்ட வரான்னா ராஜா கிட்ட வரான். ராஜா கிட்ட வந்து இந்த மாதிரி முரளி வந்து என்கிட்ட ஒரு 15,000 எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக 5,000 தான் கொடுக்கணும், பட் 15,000 சொல்கிறான். ராஜாவும் அதை நம்பி 15,000 கையில் கொடுத்து அனுப்பிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, கேரளாவிலேருந்து டூர் வந்த ரெண்டு காலேஜ் பசங்க வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் முனியாண்டி வந்து ராஜா சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் இங்கேருந்து போகிறாரு. போய் பார்த்ததில் அதில் அந்த ஒரு பையன் தான் இன்னொருத்தனை கொலை பண்ணியிருக்கான். அதுவும் என்னென்னா, ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அந்த இறந்தவனை லவ் பண்ணியிருக்குங்கிறதுனால அவனை வேணும்னு சொல்லி டூர்னு சொல்லி இங்கே மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்து மதுரையில் வச்சு கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ராஜா சார் வந்து ஒரே நாளில் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதை பார்த்துட்டு முரளி வந்துட்டு முனியாண்டிக்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ அழகாக க்ரைம்லாம் சால்வ் பண்ணுறாரு, இவர் ஏன் இன்னும் லா அண்ட் ஆர்டரில் இருக்கார் அப்படின்னோடனே, இல்லை அந்த மினிஸ்டர் பையன் சமுதாயம் பையன் பிரச்சனையில் வந்துட்டு மாட்டினார்ல, அதுக்கப்புறம் அவரை வந்து க்ரைம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி லா அண்ட் ஆர்டரில் வேணும்னே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமுதாயத்துக்கும் மினிஸ்டர் சமுதாயத்துக்கும் ராஜாக்கும் ஆல்ரெடி ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்குது. இப்போது கதையில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. லலிதானா யாருன்னா ஷபானோட கேரக்டர் நேம் வந்து லலிதாம்பிகா. அவங்க வந்து ஒரு சின்ன ரூமில் வாடகைக்கு இருக்காங்க, 3,000 ரூபாய் வாடகையில் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஆக்சுவலாக அவங்க அப்பாவோட இடம். அவங்க அப்பா யாருன்னா, இந்த பெரிய டிஐஜியாக இருந்து ஃபுல்லாக அந்த மினிஸ்டர் சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காருல, ராஜாக்கும் அர்த்தனாக்கும் எகெயின்ஸ்டாக வேலை பார்த்து சமுதாயத்துக்கு கையால் வேலை பார்க்குற அந்த டிஐஜி முத்துப்பாண்டி தான் வந்து லலிதாவோட அப்பா, ஷபானாவோட அப்பா. அவரோட இல்லீகல் விஷயங்கள், அவர் இந்த மாதிரி நியாயத்துக்கு புறம்பாக வேலை பார்க்கறதுனால தான் பிடிக்காம தான் லலிதா வந்து அவங்ககிட்ட இருந்து தனியாக வந்திருக்காங்க. ஸோ தன்னோட பொண்ணு சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போவும் அவர் தான் இந்த மாதிரி 3,000 ரூபாய் வாடகையில் இடம், அப்புறம் அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுறாரு. எங்கள் ஓனர் வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்காருமா அப்படின்னு சொல்லி அந்த புரோக்கர் வந்து லலிதாவுக்கு எல்லா திங்ஸையும் கொடுக்குறாரு. ஆஃபீஸில் போடுறதுக்கு சேர், டேபிள் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே லலிதாவுக்கு பிடிக்கலனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஓனருக்கு போட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அப்பா கிட்டேருந்து ஹெல்ப் வந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தனாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லீகலாக நிறைய மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தனாக்கு வந்து ஆர்டர் வருது. இதை வந்து ராஜாக்கிட்டேயும் பாபர்கிட்டையும் அர்த்தனா சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜாவும் போயிட்டு ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சிடுறாரு. அந்த ஆம்புலன்ஸில் ஃபுல்லாக மணி போகுது. அந்த மணி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தோட மணி. மொத்தமாக சீஸ் பண்ணிடுறாங்க. அர்த்தனாவும் இதில் ராஜாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சமுதாயம் என்ன பண்ணிடுறாருன்னா, ஃபோன் பண்ணி முத்துப்பாண்டி கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. முத்துப்பாண்டினா அந்த ஹையர் போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ராஜாவை அந்த இடத்த விட்டு கிளப்பி விட்டுட்டு அர்த்தனா கூட பேசி, இல்லைனா உன் தம்பி ஏதாவது பண்ணிடுவேங்கிற மாதிரி மிரட்டிட்டு, அந்த பணம் அவ்வளோ கள்ள நோட்டு, அது சமுதாயத்தோட பணம் இல்லை அப்படிங்கிறத ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுறாரு. இதனால் ராஜா வந்து திரும்பவும் ரொம்ப டிஜெக்ட் ஆகிடுறாரு. ஆல்ரெடி அந்த சமுதாயத்தோட பையனை பிடிச்சப்போ, அதை நிறைய ரேப் கேஸ்லாம் மாட்டினான் அப்படின்னு சொல்லி பிடிச்சப்போ அவனை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கும் இந்த முத்துப்பாண்டி தான் காரணம். இப்போவும் அந்த எலெக்ஷன் கேஸோட பணத்தை பிடிச்சதையும் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் முத்துப்பாண்டி தான் காரணம். ராஜாவும் முரளி இதனால் அப்செட் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது மினிஸ்டர் சமுதாயத்தோட மகன் அஸ்வின் அவன் வந்து காரில் போகிறப்போ ஒரு கட்டு நோட்டை தூக்கி ராஜா மேலே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறான். என்ன ரொம்ப பிடிச்சி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போகிறான். இதனால் ராஜா செம்ம கடுப்பாகிறான். ஆனால் நேராக போய் அந்த பையன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கான் போல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல மோதி அந்த வண்டி சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. இது யாருமே பார்க்கல, ராஜாவும் முரளி மட்டும் பார்க்குறாங்க. ஸோ நேராக அவனை தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு இவனை வெளியில் அனுப்பலாமா அப்படிங்கும்போது முரளி சொல்கிறான், பெரிய தங்க மூட்டை போடுற வார்த்தை நமக்கு கிடச்சிருக்கு, இவனை வச்சு நம்ம ஏதாச்சும் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முரளி வந்து ஐடியா கொடுக்குறாரு. உடனே முரளியும் ராஜாவும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரை கூப்பிட்டு, இவன் ஒரு சரியான பொறுக்கி, இவன் இங்கே இருக்காங்கிறத இப்போதைக்கு எந்த இடத்துலையும் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க, எங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்காக இவன் தேவைப்படுறான் அப்படின்னு சொன்னோடனே அந்த டாக்டரும் கோஆப்ரேட் பண்ணுறாரு. ராஜா கூடயும் முரளி கூடயும் அவன் வந்து மயக்கத்தில் இருக்கிறான். யார், அந்த மினிஸ்டர் சமுதாயத்தோட மகன் வந்து மயக்கத்தில் இருக்கிறான். அப்போ அவனோட ஃபோன் அவன் கிட்டே இருக்குது. அவன் பேட்டர்னை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பேட்டர்ன் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அந்த ஃபோனை வச்சு என்ன பண்ணி யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா வந்துட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு மினிஸ்டர் சமுதாயத்துக்கு. அவங்க பையனை நாங்கள் வந்து கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கால் பண்ணுறாரு. பண்ண உடனே சமுதாயம் டென்ஷன் ஆகிட்டு முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க, அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு.
அவர் நேராக என்ன பண்ணுறாரு, ராஜாவுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி சமுதாயத்தோட மகனை காணாமா, நீ உடனடியாக போய் ஆக்ஷன் எடு அப்படின்னோடனே ராஜா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. யார் வீட்டுக்குன்னா அந்த சமுதாயம் வீட்டுக்கே போகிறாங்க. போயிட்டு நான் அவங்க பையனை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்லேயே போட்டுடுறாங்க. யார் வீட்டில், சமுதாயத்தோட வீட்லேயே சமுதாயத்தோட பையன் அஸ்வினோட ஃபோன் எடுத்துகிட்டு போய் அங்கேயே போட்டுறாங்க. போயிட்டு லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி இங்கே தான் உங்கள் பையன் இருக்கான்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு வீடு பூரா சர்ச் பண்ணுறாங்க. வீடு பூரா இல்லை. அப்போ உடனே உங்களுக்கு அரசியல் ஆகாதவங்க யாரோ தான் உங்கள் பையனை கடத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விடுறாரு. விட்டுட்டு உங்கள் பையனோட ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னோடனே ஃபோட்டோ காட்டுறாரு சமுதாயம். அந்த ஃபோட்டோவில் பின்னாடி ஒரு பண்ணை வீடு இருக்குது. ஸோ இதுதான் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முரளி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த பண்ணை வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஏன்னா அந்த பண்ணை வீடை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரு விஷயம் தோணுது. இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை வச்சு வீடியோலாம் எடுத்திருப்பார்ல, பொண்ணுங்களை நிறைய தொந்தரவு பண்ணியிருப்பார்ல, அதையெல்லாம் அந்த பண்ணை வீட்டில் வச்சு நடந்த இன்சிடென்ட்ஸ் தான். அப்போவும் இதே வீட்டை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஞாபகம் வரதுனால நேராக என்ன பண்ணுறாங்க, அந்த பண்ணை வீடை தேடி கண்டுபிடிச்சு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய ஆதாரம் கிடைக்குது. நிறைய வீடியோஸ் எல்லாமே சைக்கோத்தனமாக எடுத்து வச்சுருக்காரு சமுதாயத்தோட பையன். அதை எல்லாத்தையுமே நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நெட்டில் ரிலீஸ் பண்ணதுனால இந்த வாட்டி யாராலையும் சமுதாயத்தோட பையனை காப்பாற்ற முடியல. சமுதாயத்தோட பையனை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே சமுதாயத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. முத்துப்பாண்டிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்து நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, அர்த்தனாவை வந்து நான் உன்னை வந்து இது பண்ண போகிறேன், உன்னை ராஜாவுக்கு வந்து ப்ரமோஷன், இப்போ வந்து அவர் ப்ரமோஷனுக்கு ஆப்போசிட் டிமோஷன் பண்ண போகிறேன், இருக்கிற போஸ்ட்டை விடையும் கம்மியான போஸ்ட்டுக்கு இதாக்க போகிறேன், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் கூப்பிட்டு அர்த்தனாவை கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ அர்த்தனா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுனால தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க, என் தம்பிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அர்த்தனாக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடச்சிருச்சு, ப்ளஸ் அவங்களால இனிமேல் வந்து இன்ஸ்பெக்டராகவும் இருக்க முடியாது, டிமோட்டும் பண்ணிட்டாங்க. ஆல்சோ ஒரு டெஸ்க் ஜாபில் போட்டுட்டாங்க. ஒரு நல்ல உழைக்கணும்னு நினைக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த டெஸ்க் ஜாப் வந்து கண்டிப்பாக பிடிக்காது. அதில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க போகிறாங்க. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, அவங்களுக்காக நிறைய ஸ்வீட் மொமெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கொலைகேஸை சால்வ் பண்ணுறாங்க அர்த்தனா. ஏன்னா வாவரும் ராஜாவும் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த டைமில் ஒரு கொலைகேஸ் வருது. அதை கரெக்டாக யார் கல்பிரிட் அப்படிங்கிறத ஒரு 2 மினிட்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்து எல்லாரையும் இது பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப இமோஷனல் ஆகிடுறாங்க. இவங்க இந்த ஸ்டேஷனை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாவும் ரொம்ப அப்செட் ஆகுறாரு. கண்டிப்பாக நீ எனக்கு வந்தது தான், எனக்கு அந்த பனிஷ்மெண்ட்டு தான் நீ உனக்குன்னு சொல்லி வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் அப்செட் ஆகுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறப்போ ஒரு லெட்டரை தூக்கி வாவர் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. வாவருக்கு அது என்ன லெட்டர்னா, டெம்பரரி SHOவாக வாவரை தான் இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இவங்க எல்லாருக்கும் ஹெட்டாக வாவர் தான் வரப்போகிறாரு. இதை கேட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாரு ராஜா. முரளிக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு, பயங்கர பயம். ஐயோ இனிமேல் வாவர் நம்மளை என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.